இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.3ல இருக்கக்கூடிய 5th சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். The hypotenuse of a right triangle is 6 meter more than twice of the shortest side. ஓகேங்களா, ஒரு ரைட் ட்ரையாங்கிளில் ஷார்ட்டஸ்ட் சைடில் என்ன இருக்கோ அதை விட அதோட ஹைபாட்டன்ஸ் வந்து அதோட ட்வைஸை விட 6 மீட்டர் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த தேர்ட் சைடு இஸ் 2 மீட்டர் லெஸ் தேன் த ஹைபாட்டன்ஸ். ஸோ ஹைபாட்டன்ஸ்லேருந்து 2வை சப்ட்ராக்ட் பண்ணால் அதை வந்து நெக்ஸ்ட் தேர்ட் சைடு கிடைக்கிது. ஃபைண்ட் த சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதைத்தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ண போகிறேன், வரையணும். ஸோ நம்ம வரையும் போது அப்படியே என்ன எல்லாம் எழுதுகிறோம் அப்படின்றத சைடில் பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரையாங்கிள், இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த 3 சைடில் இந்த ஹைபாட்டன்ஸ் வந்து ஸோ இங்கே வந்து நான் பேர் வச்சுக்கிறேன். இதை வந்து ஏ, இதை வந்து பி, இது சின்னு வச்சுக்குவோம். ஏசி தான் ஹைபாட்டன்ஸு. இப்போ இந்த சைடை எக்ஸுன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, ரைட் ட்ரையாங்கிள் 6 மீட்டர் மோர் தேன் ட்வைஸ் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் சைடு. ஸோ இதுதான் ஷார்ட்டர் சைடாக இருந்துச்சு அப்படின்னா இதை விட இதோட ட்வைஸு, ஓகேங்களா, ட்வைஸுன்றப்ப 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன், அதை விட 6 மீட்டர் மோர். ஓகேங்களா, ஸோ ப்ளஸ் 6 இதுதான் ஹைபாட்டன்ஸ். அதாவது இதோட 6 மீட்டர் மோர் தேன் த ட்வைஸ் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் சைடு. ஓகேங்களா, ஸோ அப்போ இதோட ட்வைஸுன்றப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன், அதோட மோர் தேன் 6 அப்படின்றப்ப 6ஐ ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ 6 மோர் தேன் ட்வைஸ் ஆஃப் த ஷார்ட்டர் சைடு அப்படின்றது இதுதான். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, தேர்டு சைடு, இதுதான் தேர்டு சைடு. 2 மீட்டர் லெஸ் தென் த ஹைபாட்டன்ஸ். ஹைபாட்டன்ஸை விட 2 மீட்டர் லெஸ் தென், கம்மின்றாங்க. அப்போ 2x + 6ல் இருந்து 2வை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்கும், 2x + 4 அப்படின்றது தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து அதோட 3 சைட்ஸோட டைமென்ஷன். ஓகேங்களா, ஸோ 3ஐயும் நோட் பண்ணியாச்சு. அடுத்து அவன் என்ன கேட்டிருக்கான், ஃபைண்ட் த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஒவ்வொரு சைடும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு தெரிஞ்ச பித்தாகரஸ் ஃபார்முலா இதுதான். ஏசி ஸ்கொயர் ஹைபாட்டன்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் 2 சைட்ஸ். ஓகேங்களா, ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர், இதுதான் எழுதியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு ஏசி அப்படின்றது 2x + 6. ஓகேங்களா, நான் இங்கேயே படத்தில் எழுதுனதுனால கிவன் டேட்டா எடுத்து எழுதலை, நீங்கள் எடுத்து எழுதுறது பெஸ்ட்டு. ஸோ ஏபி ஈக்குவல் டு எவ்வளவு, 2x + 4. அடுத்தது பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு. அடுத்தது ஏசி வந்து எவ்வளோ இருக்குது, 2x + 6. ஓகேங்களா, ஸோ இதுதான் கிவன் டேட்டா. 1 by 1 எழுதிக்கோங்க. இப்போ கிவன் டேட்டா எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஏசி ஸ்கொயர், ஏசின்றது இதுதான். ஸோ 2x + 6 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். டேட்டாவை அப்படியே அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் டேட்டாவை கரெக்டாக கொடுத்துட்டேன். இப்போ இதை வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். a + b ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றது நமக்கு தெரியும். என்ன, a² + b² + 2ab, இதுதான். ஓகேங்களா, அப்போ இந்த ஃபார்முலா படி a + b ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப 2x ஹோல் ஸ்கொயர் + 6² + 2 × 2x × 6 லெஃப்ட் சைடு எழுதியிருக்கேன் ஈக்குவல் டு ரைட் சைடு அதே 2x ஹோல் ஸ்கொயர் + 4² + 2 × 2x × 4. அடுத்தது இந்த x². ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. ஓகேங்களா, டேர்ம்லாம் ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2x², இங்கே ஒரு 2x². நான் இங்கேயே கேன்சல் பண்ணிடுறேன், தப்பு கிடையாது. ஓகேங்களா, ஸோ 2 இடத்துலையும் கேன்சல் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, ஸோ இங்கே 2x இருக்குது, 2x இருக்குது, கேன்சல் பண்ணலாமான்னா கண்டிப்பாக கூடாது. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் வேறு இடையில இருக்குது. ஓகேங்களா, இது வந்து இண்டிவிஜுவல் டேர்ம், இதுவும் இண்டிவிஜுவல் டேர்ம், அதனால நான் இதை கட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிறத ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 6² அப்படின்றப்ப 36, 2 × 2 × 4, 2 2s are 4, 4 6s are 24x ஈக்குவல் டு 4²ன்றப்ப 16, 2 2s are 4, 4 4s are 16x + x². ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போகிறேன். x² அப்படியே வச்சுக்கிட்டு 16x இந்த 24x அந்த சைடு வரும்போது -24x + 16x
அடுத்தது இந்த 16 இருக்குது, இந்த 36 இந்த சைடு வந்து -36 = 0. இங்கே ரெண்டுமே அந்த பக்கம் போனதுனால இங்கிட்டு 0 இருக்கும். ஸோ அதான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். x² 24 16 பட் 1 மைனஸ். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்க மைனஸ் சைனை தான் போடணும். ஓகேங்களா? ஏன்னா 1 மைனஸில் இருக்கும், 1 ப்ளஸில் இருக்குது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சா 8, பெரிய நம்பர் சைடு மைனஸ்னால -8x. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர், இது ப்ளஸ்ஸு இது மைனஸ். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிங்க, 36லேருந்து 16 போச்சுன்னா 20. பெரிய நம்பர் பக்கத்தில் என்ன சைனு மைனஸோ அந்த மைனஸ் சைனு தான் போட்டு. ஸோ இப்போ நமக்கு தேவையான குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இதை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஓகேங்களா? 2 நம்பரை மல்டிபிள் பண்ண 10, அதே நம்பருக்கு இடையில் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 8. ஈஸியாக சொல்லலாம். என்ன அப்படின்னா 10 2s are 20. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 8. பட் வந்து இங்கே என்ன -8 இருக்குது, இங்கே -20 இருக்குது. ஸோ அப்போ ரெண்டில் ஒரு நம்பர் தான் மைனஸில் வரும். ஸோ ஆன்சர் இங்கே வந்து ஆட் பண்ணும்போது -8 அப்படின்றப்ப இங்கே தான் -10. ஸோ இதை நான் ஃபேக்டர் எடுக்கும் போது அப்படியே எழுதுங்க. x - 10 x + 2 = 0. ஸோ அப்போ x = 10 ஆர் x = -2. ஓகேங்களா? ஸோ x = 10 x = -2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு மட்டும்தான் இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக -2 அப்படின்ற ஆன்சர் நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஆன்சராகவே இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா சைட்ஸ் வந்து எப்போவுமே நெகட்டிவ் வேல்யூவில் வராது. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் வரும். ஸோ அப்போ இப்போ பாருங்கள், இந்த சைடெல்லாம் எடுத்து எழுதுங்க. therefore AB வந்து என்ன இருக்குது 2x + 4. ஸோ 2x + 4னா 2 × xக்கு பதில் 10 + 4 எவ்வளோ வரும் 24. அவன் என்ன கொடுத்துருக்கான் மீட்டர் எதுவுமே சொல்லலை. ஸோ டைமென்ஷனில் பொறுத்த வரைக்கும் மீட்டர் தான் கொடுத்துருக்கான். ரைட்டு 6 மீட்டர் மோர் தேன் ட்வைஸு 2 மீட்டர் லெஸ் தேன் அப்படின்றப்ப ஸோ எல்லாமே மீட்டர். ஸோ ஏபி = மீட்டர். தென் நெக்ஸ்ட்டு பிசி வந்து ஜஸ்ட்டு எக்ஸு தான். ஸோ அப்போ எக்ஸுன்றப்ப 10 மீட்டர். ஏபிபிசி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஏசி வந்து என்ன இருக்குது 2x + 6 2 × 10 + 6 எவ்வளோ வருது 20 + 6 26. ஏசி = 26 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்க சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சி பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அதோடு இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது உங்கள் பார்வைக்கு